கிருபையினால் நிரப்புங்க, நம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. ஆண்டவரே, தங்களை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள், தங்களை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் வார்த்தைப்படி. ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த தாழ்மையான கிருபைகளை கொடுங்க. உடைய தாழ்மையின் ஆவினால் தேவன் நிரப்புவீராக. உடைய பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாமல் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும், உடைய நோக்கத்தை நாங்கள் அறியணும். இசப்பா, இந்த உலகத்தில் கிடக்கிற எல்லா இன்பமான பாவத்திலையும் சாபத்திலையும் நாங்கள் மூழ்கி இருக்காதபடிக்கு, எந்த விதமான காரியங்களும் நாங்கள் விழுந்து கிடக்காதபடிக்கு இயேசுவே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை எழுப்புவீராக. உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. உடைய கிருபையினால் நிரப்பும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா சோதரம் பண்ணுவோமா? எல்லா சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். பிரசன்னமானவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். இந்த மாணவர்கள் எங்களோடு பேசும்போது வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் எங்கும் அங்கும் எங்குமாய் அலைந்து திரிந்து ஆண்டவரே பல நேரங்களில் பாவத்தில் மாட்டிக்கொண்டு, பல நேரங்களில் உமக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டு உம்மை விட்டு விலகி விலகி போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அவருடைய மனத்திற்கு ஆவினால் நிரப்புங்க, அவருடைய மகிமையின் ஆவினால் நிரப்புங்க. இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே எங்கள் மேலே இறங்குவதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் குடும்பத்தின் மேலே இறங்குவதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. இயேசுப்பா, உடைய சமாதானத்தின் ஆவினால் தேவன் நிரப்புங்கப்பா. உடைய மகிமையின் ஆவினால் தேவன் நிரப்புங்க ராஜா. தகப்பனே, எங்களை காத்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கிருபை செய்வீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் கிருபை செய்வீராக. பலப்படுத்துங்க. இந்த நாளில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாணவர்கள் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கூடி வர செய்வீராக. அநேக வார்த்தைகளை தியானிக்க ஜெபிக்கிற பிள்ளைகளால் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஒரு பிரசனத்திற்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிப்பதிலும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா ஒரு சந்தோஷமா இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது வசனம், என்ன பண்ணாது? சில பேருக்கு கேட்க பிடிக்காது. சில பேருக்கு வசனம் கேட்டால் கோபம் வரும். சில பேருக்கு போர் அடிக்கும். சில பேருக்கு எப்படி அடிக்கும்? போர் அடிக்கும். சில பேருக்கு அப்படியே எரிச்சலா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, உனக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் என்ன பண்ணுது? குடியிருக்குன்னு அர்த்தம். உனக்குள்ள ஏதோ ஒரு ஆவி என்ன பண்ணுது? உன்னை கேட்க விடாது. உன்னை என்ன பண்ணாது? கேட்க விடாது. உன் சிந்தையை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன் சிந்தையை என்ன பண்ணும்? டைவர்ட் பண்ணி அதோட வேலையை என்னது? உன்னை கேட்க விடாதபடிக்கு உன்னை டைவர்ட் பண்றதா வேலை. பிசாசுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. பிசாசுனால எப்படிப்பட்டவாங்க? அவங்க தந்திரமானவன். சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு யாரு? கேக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு காது இருக்கு? காது இருக்கா? பிசாசு யாரு? சத்தமா சொல்லுங்க. பிசாசு யாரு? அவன் ஒரு தந்திரமானவன். அல்லேலூயா. பக்கத்துல கையை சொல்லு. பக்கத்துல கட்சிக்கா ஏஞ்சல் கையை கொண்டு சொல்லுங்க. பிசாசு எப்படிப்பட்டவன்? ரெண்டு பேரும் ஏந்திரிங்க பார்ப்போம். நீங்க பல படம் வேகமா ஏந்திரிங்க. ஏஞ்சல் ஃப்ரண்ட்ல வா. ஃப்ரண்ட்ல வா. கட்சிக்கா எங்க இருக்கு? ஃப்ரண்ட்ல வா. அப்படியே படங்கள் கீழே உட்காருங்க. கையை தட்டுங்க உங்களுக்கு. அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த பக்கம் திரும்பி உட்காருவாப்பா. இங்க பாருங்க, சிவத்தை பாருங்க, கவனிங்க. பிசாசுடைய வேலை என்னது? தந்திரமாக சில காரியங்களை செய்து உங்களுடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சத்தியத்தை கேட்க விடாதபடிக்கு, சத்திய வார்த்தைகளை தியானிக்க விடாதபடிக்கு என்ன பண்ணுவான்? உங்களை டைவர்ட் பண்ணி உங்களுக்குள்ள இன்னும் நீ ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லுவான்? நீ யாரு? நீ ஒரு சின்ன பிள்ளை. சீனி பிள்ளை இல்ல, நீ ஒரு சின்ன பிள்ளை. நீ ஒரு சின்ன பிள்ளை. உங்களை கேட்டா உன்னை உணர மாட்டேன். நீ சத்தியத்தை உனக்கு கேட்க தெரியாது. நீ ஏற்று விளையாட போகலையா? கிரவுண்டுக்கு போகலையா? ரீல்ஸ் போட போகலையா? பேஸ்புக் பார்க்க போகலையா? உனக்கு வேலையே இல்லையா? இதான் வேலையா? ஏற்று வெளியே போன சொல்லி தான் நான் அப்படிதான் சொன்னேன். ஒன்னா ஏற்று தலை வேகமா இருக்குது. 8 மணிக்கு வந்த பிரதர், அதுதான் எனக்குள்ள வந்து அலட்டிக்கிட்டே இருக்கு. வெளியே போ துரத்திக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. அல்லேலூயா. அது என்ன பண்ண பிசாசு சொன்னேன்? அலட்டிக்கிட்டே இருக்கு. அவன் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. பேர் என்ன? யாராவது கேட்டா சொல்லுங்க. பிசாசு தந்திரமானவன்.
அதனாலதான் உனக்கு எனக்கு என்ன பண்றான், அவன் சண்டையை கொண்டு வரான், உனக்கு எனக்கு வாக்குவாதத்தை கொண்டு வரான், வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவுக்குள்ள சண்டையை போட வைக்கிறான், வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவை தட்டை தூக்கி எரிய வைக்கிறான், கரண்டியை தூக்கி எரிய வைக்கிறான், என் மேல கோவப்பட வைக்கிறான். யாரவன்? தந்திரமானவன், பிசாசு. அல்லேலூயா. சரி, எடுங்க நீதிமொழி, எடுங்க நீதிமொழி 17ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். 17 நீதிமொழி 17 எடுங்க. பக்கம் எடுத்துட்டீங்களா? பக்கம் வந்து 777. வாசிங்க 17:1 வாசிங்க. சண்டையோடு கூட நலம். அல்லேலூயா. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்து கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடுவது வெறும் துணிக்கையே என்னவதான்? நலம். அல்லேலூயா. நீங்க எத்தனை வீடுகளை சண்டையோடு சாப்பிடுறீங்க? சமாதானம் இல்லாம வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் தெரியுமா? அப்படி கையை தூக்குறாங்க. என் வீட்டுல சாப்பாடு ஆரம்பிச்சாலே சண்டை ஆரம்பிக்கும். என் வீட்டுல யார் சமைக்கிறது? நீ சமைக்கிறியா, நான் சமைக்கிறியா? சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தை யார் கழுவுறது? நீ கழுவுறியா, நான் கழுவணுமா? சாப்பிட்ட தட்டெல்லாம் யார் கழுவுறது? நீ கழுவுறதா, நான் கழுவுறதா? எனக்கு தான் வேலையா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாப்பாட்டை நிம்மதியா சாப்பிட்டுருப்பியா? என்னைக்காவது ஒரு நாள் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வீட்டை நிம்மதியா சோறு சாப்பிட்டுருக்கங்க. எப்ப சாப்பிட்டுருக்கீங்க? ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டுருப்பீங்க. எந்த ஃபங்க்ஷன்? நீ சாப்பிடலமா? சண்டையோடு கூட சாப்பிட்றாங்க. அவங்களும் சொல்றேன், நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே. உன் பேர் என்ன? சார்மிலா. நீ சண்டையோடு சாப்பிட சொன்னா இல்ல, பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. சண்டையோடு சாப்பிடுறவங்க யாரு? வீட்டுல சமைக்க சண்டை, சாப்பிட சண்டை, பாத்திரம் கழுவ சண்டை. அதுக்காக வேணும் சொல்லுது, பாத்திரம் கழுவ சண்டை வராது. ரெண்டு பேரும் மாத்தி பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீல் ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. பாத்திரம் நான் வளர்க்குவேன், சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். என்ன காமெடினா, அவ மனைவி வந்து ஒரு அம்மா வந்து கேட்பாங்க, ஏயா உன் மனைவி வந்து பாத்திரம் பண்ண கழுவாதா? அதை நீ பார்க்கவே மாட்டியா? ஓ பாப்பேனே, அவன் நல்லாவே பாப்பா. என்ன பாப்பா? நான் பாத்திரம் வளர்க்குவேன், அவன் பாப்பா. நான் பாத்திரம் வளர்க்குவேன், அவன் பாப்பா. வேற என்ன பாப்பா? நான் சமைப்பேன், அவன் பாப்பா. அவன் வேலையே என்னது? பார்க்கிற வேலை மட்டும்தான். ஏன் வேலை என்னது? சமைக்கிற வேலை. அல்லேலூயா. கவனிக்க, வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சண்டையோடு கூடிய வீடு நிறைந்து நீ சாப்பிடாதபடிக்கு என்ன பண்ண? அமைதியாக உடைய வாழ்க்கை பயணத்தை என்ன பண்ண? நீங்கள் ஓட்டுங்க. அல்லேலூயா. சண்டையோடு. தேவனுக்கு பிடிக்காதவங்க யார் தெரியுமா? இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் பார்த்தாலும் சண்டை. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா அசிங்கமான வார்த்தை, வாயை திறந்தா ஒரே போராட்டம், அடி தடி. வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கும். வீட்டுக்குள்ள ஆனா சபையில வந்து எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க. வீட்டுக்குள்ளதான் ஆவியில் நிரம்பிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆவியில் நிரம்பி பாத்திரம் பண்டை எல்லாம் பறந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நடக்குதா இல்லையா? எத்தனை வீட்டு நடக்குதா? நடக்குதா இல்லையா? ஒரு சில பேர் கையை தூக்கணும், அப்படியே உள்ள தலை கொண்டு போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இந்த நாட்களில சண்டைன்னு சொல்லிட்டாலே நிச்சயமா அந்த வீட்டுல யார் இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் அங்க இருக்கவே மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சண்டை போடுகிற வீடுல தேவன் வாசம் செய்ய மாட்டார். ஆண்டவர் குடியிருக்கிற வீட்டுல, ஆண்டவர் வாசமா இருக்கிற வீட்டுல எப்போதுமே என்ன இருக்கும் தெரியுமா? எப்போதுமே என்ன இருக்கணும்? ஜெப சத்தம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். என்ன இருக்கணும்? விட்டு கொடுத்தல். வீட்டுல ஒரு போண்டா வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ரெண்டு தங்கச்சி இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? எனக்கு மட்டும் போண்டா இல்லை, அவளுக்கு பெரிய போண்டாவா? கொடுக்க மாட்டியா? அந்த அப்பங்காரர் என்ன பண்ணுவான்? பெரிய மகன் மேல சந்தோஷப்பட்டு கொடுத்துருவான். அப்ப அக்காங்க என்ன பண்ணணும்? அந்த பெரிய போண்டாவை தங்கச்சி வாங்க ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாரு. அந்த வீட்டுல என்ன இருக்காது? அந்த வீட்டுல சண்டையே இருக்காது. அல்லேலூயா. வேகமா ஒரு முட்டு பப்ஸ் வாங்கி கொடுத்தா வச்சுக்க, அது ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுவாங்க? வாய்க்குள்ள படக்கு படக்குன்னு போட்டு கூடாது.
வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், நீ பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டு பாரு, அந்த வீட்டில் என்ன இருக்காது, சண்டையே இருக்காது. அல்லேலூயா. அப்ப தேவன் விரும்புகிற வீடு என்ன? விட்டு கொடுக்கிற வீடு. ஆமென் சொல்லுங்க. சில வீடுகள்லாம் பார்ப்பேன், பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் ஒரே கலிச்சா கிடக்கும், அந்த வீடுகள் ஒரே அருவருப்பா கிடக்கும், அந்த வீடை சுத்தி ஏதாவது வந்துட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பார்க்கும்போது ஒரு படுத்து கிடக்கும். என்ன பண்ணும்? ஏன்னா அந்த வீடு யாருக்கு பிடிச்சிருக்கு? பாம்புக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாம்புக்கு எதை பிடிக்கும் தெரியுமா? நாத்தம் ரொம்ப பிடிக்கல பாம்புக்கு. என்ன பிடிக்கும்? நம்ம மாஸ்டர் சொல்லுவாங்க மொக்கி வாக்கு. என்ன சொல்லுவாங்க? மொக்கி வாக்குன்னு என்னது? ஒரு 10 நாளைக்கு துணி துவைக்காமலே போட்டுருக்குது. 10 நாளைக்கு துணியை துவைக்காமலே அழுக்கா போட்டிருந்தா அந்த 20 நாள் துணியை எடுத்து பாரு, அங்க யார் படுத்து கிடப்பா? அங்க யார் படுத்து கிடக்கும்? பூராங்க படுத்து கிடக்கும், பள்ளி படுத்து கிடக்கும், பாம்பு அடியில படுத்து கிடக்கும். அல்லேலூயா. ஒரு வீடுலாம் நீ சுத்தமாய் வைத்துக்கொள். உன் இருதய சுத்தமா இருந்தாதான் வீடு என்ன பண்ணும்? ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல இருதயம் என்ன பண்ணு? உன் இருதயத்தை முதல்ல சுத்தமாக்கு. இருதயத்தை சுத்தமாக்கிட்டாலே உன் வீடு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவேன்? நீ சுத்தமாக்க ஆரம்பிச்சிருவேன். என்னைக்காவது காலையில எழுப்பின உடனே அப்பா நல்லா இருக்கீங்களா பேசிருக்கீங்களா? என்னைக்காவது உங்க அப்பாவை பார்த்து அப்பா நல்லா இருக்கியா, அப்பா சாப்பிட்டியா, அப்பா என்ன பண்ண போற, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? உடனே அப்பா சொல்லுவார், மகனே நான் வியாபாரத்துக்கு போறேன். உண்மையில அப்பாவோட அப்பா நீங்க புரிஞ்சிருக்கீங்களா? என்னைக்காவது உங்க அப்பாட்ட போய் பேசி பாருங்களேன், அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்க. அப்படியே உருகிடுவார். அப்படி என்ன பண்ணுவாங்க? என்னைக்கும் கேட்காத பிள்ளை திரும்பி நல்லா சாப்பிட்டியே கேட்கலாரு. என்ன காரணம்? என்ன ஆவி உள்ளுக்குள்ள வந்துருச்சு? ஏதோ நடந்திருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்காவது அம்மா பார்த்து அம்மா பாத்திரத்தை நான் சேர்ந்து வளர்க்கட்டுமா, கூட பாட ஒட்டாசை பண்ணட்டுமா சொல்லி பாரு, அம்மாட்ட இருக்கிற பாதி சொத்தோடு எழுதி வச்சிருவான். அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? நீ செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தாயும் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்குதான் அவன் தாயையும் வெறுக்கிறான், தகப்பனையும் வெறுக்கிறான். அல்லேலூயா. தகப்பன் கடிந்து கொள்வதெல்லாம் தனக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒரு பெரிய வேதனையா எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க? அது ஒரு அருவருப்பா எடுத்துக்கிறாங்க. இவெல்லாம் எனக்கு போதிக்கணுமா, இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுமா, எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு நடக்க தெரியும், பேச தெரியும், சாப்பிட தெரியும், ஓட தெரியும், எல்லாமே தெரியும். வேற என்ன போதிச்சுட்டு இருக்கிற? உன் தகப்பன் உன் செய்கையை குறித்து அவர் போதிக்க மாட்டாரு, நீ வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நாளும் போதிச்சுட்டு இருப்பாரு. அல்லேலூயா. நீ இப்படி வாழணும், நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருந்தாலும் நல்லா இருப்பேன், நீ இப்படி வாழ்ந்தாலும் நல்லா இருப்பேன்னு ஒரு தகப்பன் உன் பேர் என்ன பண்ணுவாரு? அதிகமாய் அனுபவிப்பார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? தகப்பனுடைய போதகத்தை என்ன பண்ணுவாங்க? அசட்டை பண்ணுவாங்க. தகப்பன் தாயுடைய போதகத்தை என்ன பண்ணுவாங்க? அலட்சியம் பண்ணுவாங்க. தாயும் தகப்பனை எதிர்த்து பேசுவாங்க. ஒரு 10 மாசம் என்ன பண்ணாங்க? இந்த வயிற்றுல நானே சுமந்துட்டு இருக்கேன், நானே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? டாக்டர்கிட்ட கேட்டா இதுக்கு 2 இல்லைன்றான் வருவாய்ப்பை. அல்லேலூயா. உன் தகப்பன் தாய் என்ன பண்ணாங்க? உன் தாய் ஒரு 10 மாசம் சுமந்து உன்னுடைய கை உருவாகிற வரைக்கும், உன்னுடைய கால் உருவாகிற வரைக்கும், உன் தலை உருவாகிற வரைக்கும், உன் கண்ணு உருவாகிற வரைக்கும், வேற உன்னுடைய அவயங்கள்லாம் ஒன்று ஒன்றாய் உருவாகிற வரைக்கும் தாய் என்ன பண்ணா? தன் வயிற்றிலே 10 மாசம் சுமந்து. அல்லேலூயா. 10 மாசம் நான் அதிகமா சாப்பிட்டா பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படுது. என்ன பண்ணுவாங்க? காய்கறி கம்மியா சாப்பிடுவோம். ஆனா ஆசை இருக்கும், ஐயோ அதிகமா சாப்பிட நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. ஏன் உள்ள யார் இருக்கிறான்? ஐயோ பாப்பா படுத்திருக்கு, நல்லா அதுவும் என்ன பண்ணும்? நல்லா ஆகாரம் சாப்பிடணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து பார்த்து வளர்ந்த உன் தாயை என்ன பண்ற? நீ கனவீனப்படுத்துற. ஒரு நிமிஷம் உன் தாய் நினைச்சிருந்தா நீ எங்க இருந்திருப்ப தெரியுமா? அந்த கருவுல என்ன பண்ணிருப்ப? ஒரு நிமிஷம் தாயோட கோபம் மட்டும்தான் என்ன பண்ண? கட்சிக்காரி இருந்திருப்பியா? இந்த பூமியில் நீ வந்திருப்பியா? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா அந்த தாயும் தகப்பன் பார்த்து என்ன பண்ற? கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி. நான் டெய்லி ஒரு தகப்பனை பார்க்கிறேன், இந்த சபைக்கு வர்ற ஒரு தகப்பனை டெய்லி பார்க்கிறேன், வந்து என்ன டெய்லி அழுகுற, வேதனையோடு பேசுறாரு. என்ன ஏங்கையா அழுகுறீங்க? நான் எவ்வளோ என் மகத்தை சொல்லி பார்க்கிறேன், என் மகன் என்ன பண்ண மாட்டேங்கிறா? அந்த கீழ்ப்படுதல் கொஞ்சம் கூட அவனுக்கு வரமாட்டேங்குது, கேட்க மாட்டேங்கிறா, என்னை எதிர்த்து பேசுறா. நான் பார்த்து வளர்த்த பொண்ணு என்ன பண்றா? இன்னைக்கு என்னை எட்டி உதைக்கிறா. அல்லேலூயா. ஒரு வீடுனா ஒரு சமாதானம் நிறைந்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வீடுனா என்ன பண்ணணும்?
உன் தாயுடைய போதகத்தை நீ என்னைக்காவது ஒரு நாள் நீ நின்று கேட்டு பாரு, அதுல 1000 அர்த்தங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எடுத்து வாசிங்க நீதிமொழியில 3 எடுங்க பார்ப்போம். நீதிமொழி 3 எடுங்க. 3ல 4 வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஓம் சபையில இருங்க. 4ல 1 வாசிங்க. நல்ல கவனமா கேளுங்க. தகப்பனுடைய புத்தி என்ன பண்ணுமா? நீங்க தகப்பனுடைய போதகத்தை நீங்கள் கேட்கணும். அவன் சொல்லுகிற அட்வைஸை நீ கேட்டாதான் உன் வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? உன் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள். நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம், தாயும் தகப்பனை மதிக்காத பிள்ளைகளுடைய நிலைமைகள் பார்த்தீங்கன்னா ரோடு ரோடாய் தெரிவாங்க, வீதி வீதியாய் தெரிவாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு என்ன இல்லை, ஒரு விடுவிக்காகவே அவங்களுக்கு இல்லாம சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்கிறோம், சுயமா யோசிக்கிறவங்க, இஷ்டமா யோசிக்கிறவங்க, தன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எடுக்கிறவங்க, அவங்க நிலைமையில பார்த்தீங்கன்னா எங்க நிற்பாங்க தெரியுமா? யாருமே மதிக்கப்பட முடியாத இடத்துல போய் நிற்பாங்க. எல்லாரும் வெறுக்கிற இடத்துல போய் நிற்பாங்க. எல்லாரும் உன்னை அவமதிக்கிற இடத்துல போய் நிற்ப. உன்னுடைய கோலங்கள் அவகோலமா இருக்கும். அல்லேலூயா. நீ தாயும் தகப்பனை என்ன பண்ணணும்? நீ கனம் பண்ணலாம். நீ தீர்க்காயுசோட வாழ்வின் பைபிள் சொல்லுது. ஆமென். எப்படி வாழ்வ? தீர்க்காயுசு என்னது? ரொம்ப நாளைக்கு நீ இந்த பூமியில நீ வாழணும்னா முதல்ல யார் கனப்படுத்தணும்? உன் தாயும் தகப்பனை கனப்படுத்து. உன் தகப்பனுடைய போதகத்தை கேளு, உன் அப்பாவுடைய பேச்சை கேளு. உன் நினைக்கிற உங்க அப்பா உனக்கு முன்னாடி பேசி பின்னாடி எப்படி அழுவார் தெரியுமா? எத்தனை பேர் அப்பா நீ பார்த்திருக்கீங்க? அப்படி என்னைக்காவது தகப்பனுடைய கண்ணை உத்து பார்த்திருக்கீங்களா? யோசித்து பாருங்க. உன் தகப்பன் உன்னை பார்த்து போதிப்பாரு, பின்னாடி போய் என்ன பண்ணுவார்? என் மகன் திருந்த மாட்டாளா, என் மகன் இன்னைக்கு மாறிட மாட்டானா, அப்படி என்ன பண்ணுவார்? பின்னாடி போய் குழம்புவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு வீடுனா பிள்ளைகள் என்ன பண்ணணும்? தகப்பனுக்கு ஏற்றவர்களாக, தாய்க்கு ஏற்றவர்களாக, சமாதானத்துக்குரியவர்களாக என்ன பண்ணணும்? மாறணும். அல்லேலூயா. அதே போல இயேசு என்கிற தகப்பன் இன்றைக்கு உனக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் தெரியுமா? நீ அதிகமா என்ன பண்ணாத, மொபைலுக்கு அடிக்டா இருக்காத. இயேசுகிறவர் தகப்பன் உனக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் தெரியுமா? அதிகமாய் தெருவாய் சுத்தாத, வீதி வீதியாய் சுத்தாத, தேவனுடைய சத்தத்தை கேளு, தேவ நோக்கத்தை அறிந்து கொண்டு உன்னுடைய வாலிப நாட்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடு. ஆமென். அல்லேலூயா. இந்த வாலிப நாட்கள் தான் அநேக பாவத்துல தள்ளக்கூடிய நாட்கள். அல்லேலூயா. அநேக பாவத்துல தள்ளக்கூடிய நாட்கள். வாசிங்க. அதிலே 17ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. 6 வாசிங்க. முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மையே அவர்கள் பிதாக்கள். அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகள் யாருக்கு கிரீடமா? நீ உனக்கு பிறக்கிற பிள்ளைங்க உன் தகப்பனுக்கு எப்படியா இருப்பாங்க? நீ நல்லா இருந்தாதான் உன் பிறக்கிற பிள்ளை என்ன பண்ணுவான்? நீ இப்ப தாய் தகப்பனை மதிச்சாதான் உனக்கு பிறக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பாட்டி தாத்தாவை மதிச்சு உனக்கு அவன் கிரீடமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. நீ எதை விதைக்கிறாயோ அதை என்ன பண்ணுவ? நீ தீமையை விதைச்சா நீ தீமையில இருப்ப. நீ பாவத்தை விதைச்சா, நீ உன் தாயின் தகப்பனுக்கு நீ எதை விதைக்கிறாயோ அதையே என்ன பண்ணுவ? நீ வாழ்கிற இடத்துல நீ அறுப்ப. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா இல்லையா? இன்றைக்கு நீ உன் தாயின் தகப்பனை சஞ்சலப்படுத்துற, அதே சஞ்சலமும் தவிப்பும் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆண்டவர் ஒரு பாத்திரத்துல வாங்கி வச்சிருவார். என்ன பண்ணுவாரு? பாத்திரத்துல வாங்கி வைத்து நீ ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள போகும்போது அது திருப்பி உனக்கு என்ன பண்ணுவார்? அவரு கொடுப்பார். அது தேவையா? அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றாங்க தெரியல? ஆண்டவரே அவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். இன்னொரு வசனம் வாசிங்க பார்ப்போம். அதுல 14 வாசிங்க, 13 வாசிங்க. அல்லேலூயா. என்ன சொல்றார் பார்? நன்மைக்கு புரியுதா இல்லையா? விசா, நீ நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ? 17 அதிகாரம் 17 13
நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு என்ன பண்ணாதான்? தீமை நீங்கவே நீங்காது. நன்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு நன்மைனா என்ன? யாரெல்லாம் சொல்றீங்க பார்ப்போம். நன்மை என்றால் என்ன? ஆசீர்வாதமாய் வாழ்வது, அப்புறம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது, வேற என்னமா? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. அப்புறம் நீ சொல்லு விசால், நன்மைனா என்ன? நன்மை என்றால் என்ன? யாருக்கும் பண்ணதே இல்லை என்றால் இனிமே பண்ணுவியா? சோத்திரம். வேற அம்மா அப்பா கீழ்ப்படிவது. சரி, இவ்வளவு சொன்னீங்க. நன்மை என்னன்னு சொல்லட்டுமா? நானு இயேசப்பாவுடைய சமூகத்துல காத்திருப்பதே ஒரு நன்மை. ஆமென் சொல்லுங்களேன். இயேசப்பாவுடைய உபதேசத்தை நீ கேட்டு கீழ்ப்படிவதே சொல்லுங்க, அது என்னது? நன்மை. அது உனக்கு நன்மை. யாருக்கு நன்மை? நீ இயேசுவோட சமூகத்துல காத்திருந்தா உனக்கு நன்மை. அல்லேலூயா. நீ நன்மைக்கு மாறாக தீமை செய்தா, எதுக்கு? இவர் சமூகத்துல காத்திருக்கிறதை விட வேற ஒரு காரியங்களை செய்து கொண்டிருப்பாயானால் உன் வீட்டை விட்டு என்ன பண்ணாதான்? அந்த தீமை நீங்கவே நீங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னிலிருந்து யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஏசப்பா, என் தாயுடைய பேச்சை நான் கேட்பேன், என் தகப்பனுடைய போதகத்தை நான் கேட்பேன். உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த தாயுடைய பேச்சை நான் என்ன பண்ணுவேன்? நான் கேட்பேன். அவங்களை உதாசீனப்படுத்த மாட்டேன். உங்க அப்பா உன்கிட்ட வந்து, மகனே சாப்பிடுறியான்னு கேட்டா நீ என்ன பண்ணுவேன்? பாப்பா ஒரு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி உதறிட்டு போனா, உனக்காக வாங்கிட்டு வந்தாரு இந்த சாப்பாடு என்ன ஆகும்? வேஸ்ட் தானே? அல்லேலூயா. நீ என்னதான் உதறி தள்ளினாலும், நீ என்னதான் அவரை திட்டினாலும், அவர் திரும்ப என்ன பண்ணுவார்? உனக்காக, மகனே சிக்கன் ரைஸ் வேணுமா, பப்ஸ் வேணுமா, ஏதாவது சாப்பிட்றியா? நீ காலையில் என்ன பண்ணிருப்ப? யோசிப்பார். காலையில் உங்க அப்பாவை நீ திட்டிருப்ப, ஆனால் சாயங்காலம் உங்க அப்பாவை திருப்பி என்ன பண்றாரு? சாயங்காலம் அப்பா என்ன பண்றாரு? ஏதாவது சாப்பிட்றியா மகனே கேட்பார். அல்லேலூயா. இந்த உலகத்துல தாயும் தகப்பனுடைய அன்பை விட வேறு எந்த அன்பும் உனக்கு என்ன கிடைக்காது? சிறந்தது இல்லை. அல்லேலூயா. நீ அந்த அன்பை நீ அலட்சியம் பண்ணுவாயானால் அதுக்கு பதிலாக உனக்கு என்ன வரும்? உன் வீட்டுல பாவம் படுத்து கிடக்கும். அல்லேலூயா. பாவம் என்ன பண்ண கிடக்கும்? வாசிங்க 14 வாசிங்க. சண்டையின் ஆரம்பம் மதகை திருந்து விடுகிறது போல இருக்கும், அதனால் விவாதம் எழுப்பும் முன் அதை விட்டுவிடு. அல்லேலூயா. நீ ஒரு நல்ல ஒரு பிள்ளையா இருந்தா உன் தாய் தகப்பனுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? நீ உடனே ஓடி போய் சமாதானம் செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சில பிள்ளைங்க நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அடிச்சுக்கிட்டோம், இங்க தானே கடன் வாங்கினாங்க, அடிச்சுக்கிட்டோம், உதச்சிக்கிட்டோம், மண்டையை உடச்சிக்கிட்டோம், நான் நின்று வேடிக்கை பார்ப்பேன் அப்படி என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? உங்க அப்பா கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பைக்கை வாங்கியிருப்பாரு, எப்படியாவது வியாபாரத்துக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைய காப்பாற்றணும், எப்படியாவது கடனை அடைக்கணும்னு அந்த வண்டியில பகல என்ன பண்ணுவாரு? அங்கங்க லாக் ட்ரிப் அடிச்சு ஓட்டிட்டு வந்துருப்பாரு. அவருடைய சூழ்நிலை உனக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு அவனுக்குள்ள சண்டை வருதோ நீ என்ன பண்ணுவ? என்று வேடிக்கை தான் பார்ப்பேன். நீ என்ன பண்ணுவ? ஒரு தகப்பனை புரிந்து கொள்ள முடியாத பிள்ளை தகப்பனுக்கு என்ன பண்ண தேவையில்லை, அவன் தேவையே இல்லை. தகப்பனுக்கு ஆண்டவரே ஒதுக்கிடுவார். தகப்பனுக்கு தேவையில்லாதவன். அல்லேலூயா. ஒரு கெட்ட குமாரன் கதை சொல்ல ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கெட்ட குமாரன் கதை தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, கெட்ட குமாரோட சேர்ந்த ஒரு 4 நண்பர்கள் என்ன செய்தாங்கன்னா, டேய் உன் ஆஸ்தியில பாதி வாங்கிட்டு வா, நம்ம என்ன பண்ணுவோம்? சுகபோகமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி அவன் தகப்பட்ட போய் என்ன பண்ணாங்க? வேகமா வாங்கிட்டு வர சொன்னான். இவனும் வேகமா போய் என்ன பண்றான்? தன் ஆஸ்தியில பாதியை வாங்கிட்டு வந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? தன் ஆஸ்தியில பாதியை வாங்கிட்டு வந்து நண்பர்கள் கூடவே இருந்தாங்க. எது வரைக்கும் கூட இருந்தாங்க தெரியுமா? அந்த பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருந்தாங்க. அன்பு வாலிப பிள்ளைய சொல்றேன், நீ நம்புகிற நண்பர்கள், நீ யாரை நம்புறியோ, உங்ககிட்ட என்ன தேவை இருக்குதோ அந்த தேவை இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பாங்க. அந்த தேவை இருக்கிற வரைக்கும் தான் அவர்கள் கூட இருப்பாங்க. அந்த தேவை தீர்ந்ததுக்கு அப்புறம் நீ திரும்பி பார்த்தா அவன் என்ன பண்ண மாட்டான்? அவன் இருக்கவே மாட்டான். அப்போ கூட யாரும் நிற்பான் தெரியுமா? நீ விழுந்து கிடக்கும் போது யாரும் நிற்பான் தெரியுமா? அந்த அப்பா வந்து நிற்பாரு. அல்லேலூயா. நீ அழுது கிடக்கும் போது யாரும் நிற்பா தெரியுமா? உன் அம்மா வந்து நிற்கும் பக்கத்துல. நீ உதாசனப்படுத்துறியே, நீ ஏமாத்துறியே,
நீ உதைச்சு தள்ளியே அந்த தாய் ஓடி வந்து என்ன பண்ணுவான்? என் மகள் அழுவுறேன்னு உன் கண்ணீர் தாங்க வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்காவது தகப்பனுடைய அன்பை நீ புரிந்துப்பா, தாயினுடைய அன்பை நீ புரிந்துப்பா. அல்லேலூயா. அவங்களை கனப்படுத்திப்பா. அவங்களை ஒவ்வொரு நாளும் கையை தூக்கி, ஏசப்பா என் தாயின் தகப்பனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உன் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. உண்மையிலே நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு யாரும் இல்லை, எங்க அம்மா அப்பாவே கிடையாது. நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருக்கேன். என் கூட அம்மா அப்பா இருந்தா இன்னைக்கு நான் ஏதோ நடுவில் போயிருப்பேன் இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? எனக்கு தாயும் தகப்பனா எவ்வளவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்றாங்க? உங்களுக்கு தாயும் தகப்பன் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு யாருமே இல்லை. ஆனா எனக்கு யார் சொன்ன தாய் தகப்பன்? அல்லேலூயா. அவர் இருக்கிறதுனாலதான் என் உள்ளத்துல எப்படி இருக்கிறாங்க? ஒரே சந்தோஷம் தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன் என்ன பண்ணாத? நீ உதாசீனப்படுத்தாத. கவனிக்க, இந்த கெட்ட குமாரன் போறா, எல்லா ஆஸ்தியும் இழக்கிறான். அப்பா கவனி, இங்க கவனிமா, எல்லா ஆஸ்தியை அவன் இழக்கிறான். இழந்ததுக்கு அப்புறம் அவன் கூட இருந்த நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவனை விட்டு ஓடி போயிட்டான். நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. அவன் தனி மரமாய் நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? தனி மரமாய் நிற்கிறான். எல்லாத்தையும் இழந்துட்டான். கையில 10 ரூபாய் இல்லை, காசு இல்லை, பசி எடுத்துருச்சு. நேரம் எங்க ஓடுறான்? பன்னியுடைய கூடாரத்துக்கு ஓடுறான். பன்னிகள் வாழுள்ள அந்த பன்னிகள் வாழ்ற கூடாரத்துக்கு ஓடி போய் அந்த பன்னிகள் சாப்பிட்ற ஆகாரத்தை என்ன பண்றான்? அவன் எடுத்து அவன் சாப்பிட ஆசையா இருக்கிறான். அதை பார்த்து அந்த பன்னி எஜமான், அந்த பன்னி மேய்க்கிறாள், அந்த மேய்ப்பன் வேகமா ஓடி வந்து, என்ன பன்னிக்கு வச்சிருந்த சாப்பாட்டை நீ தின்றியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? இந்த கெட்ட குமாரனை அவன் துரத்தி விடுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோசிக்கிறாங்க, எங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரு? எங்க அப்பா ஒரு ராஜா. அவன் எப்ப உணரா பாருங்க, எங்க அப்பா யாரு? எங்க அப்பா ஒரு ராஜா. அவர் ஆயிரக்கணக்கான வேலைக்காரனுக்கு அவர் உணவு கொடுத்துருக்காரு. நான் இங்க ஒருவேளை உணவுக்கு என்ன பண்றேன்? நான் இங்க அவமானப்பட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து என்ன பண்றான்? யோசிக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டுல ஒரு சின்ன வேலைக்காரனா சேர்ந்தா போதும்னு அப்பதான் உணர்றான். அல்லேலூயா. வேகமா ஓடுறான். அம்மா அவன் உள்ள வந்த உடனே கவனிங்க, அவன் உள்ள வந்த உடனே இறங்கி வந்தது யார் தெரியுமா? இறங்கி யார் வந்தா? மகனை பார்த்த உடனே இறங்கி வேகமா ஓடி வந்தான். மகனை பார்த்த உடனே வேகமா இறங்கி, ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு? தகப்பனை உதாசீனப்படுத்தி அடிச்சு உதச்சி அவன் சொந்த பாதி குடிக்கிட்டு போனான். அதே தகப்பன் மீண்டும் என்ன பண்றாரு? அந்த பிள்ளைய பார்த்த உடனே கண்ணீரோடு வந்து, மகனே வந்துட்டியா? அல்லேலூயா. அதே போலதான் இயேசுப்பா நம்ம செய்த பாவங்களை மறைக்கிறவர். அல்லேலூயா. அதே போல உன் தாயின் தகப்பனுக்கு நீ ஏதாவது விரோதம் செய்திருந்தால் இன்ற இரவில் என்ன பண்ணு? எல்லாத்தையும் அறிக்கையிட்டு விட்டு காலையில எழும்பின உடனே உங்க அம்மா பார்த்து, அம்மா நல்லா இருக்கியான்னு பேசிப்பாரு. யாரெல்லாம் பேச போறீங்க? யார் சொல்றீங்க? என்ன வந்து ரிசல்ட் சொல்லணும். வாட்ஸ்அப் குள்ள நீங்க இருக்கிறீங்க, எல்லாரும் சொல்லும், அண்ணே நான் இன்னைக்கு எங்க அம்மா பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், எங்க அப்பா பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், எங்க அப்பா பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், எங்க அப்பா எனக்கு நல்லா பேசினாரு அப்படின்னு வாட்ஸ்அப் குள்ள நீங்க போடணும். எத்தனை பேர் போடுவீங்க? எத்தனை பேர் போடுவீங்க? பாப்பேன், நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். உண்மையாவே உனக்கு தாய் மேல தகப்பன் மேல அன்பு இருக்குமானா நீ நாளை காலையில் என்ன பண்ணுவேன்? இந்த குழுவுல நான் எங்க அப்பாட்ட பேசுனேன்னு சொல்லி போடுவேன். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? இன்றைய நாள்ல கர்த்தர் உங்களோட பேசியிருக்கார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆவியானவருக்கு நேராக ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வீடுகளில் சமாதானங்கள் காணப்படணும். நம்முடைய வீடுகளில் ஆண்டவரே நம்முடைய மகிமை வெளிப்படட்டும். எங்களுடைய வீடுகளில் நம்முடைய பரிசுத்தம் வெளிப்படட்டும். எங்களுடைய வீடுகளில் நம்முடைய தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். எப்பொழுதுமே என் வீட்டுல சண்டை. வேகமா எழுச்சி நில்லுங்க, ஜெபித்து முடிக்கலாம். வேகமா எழுப்பி நிற்போமா? எழுப்பி நின்று எல்லாம் எழுப்பி நின்று ஒப்பு கொடுங்க. இந்த நாள்ல இந்த ஆலயத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் இல்லையா? கையை உயர்த்தி காட்டு. உனக்கு வெட்கம் வந்தா, உனக்கு பயம் வந்தா, இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட சமாதானமாயி, இயேசுப்பா என் தாயை பத்தி நான் பேச பார்த்தேன், என் தகப்பனை போட்டு நான் பேச போறேன். இனிமே அல்லேலூயா. என் தாயும் தகப்பனுக்கு அன்பு செலுத்த போறேன்.
என் தாய் தகப்பன் எனக்கு என்ன செய்தாலும் அவங்களுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டேன் நானு. கையை உயர்த்துக்கலாம். இயேசுப்பா ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி ஜெபிப்போம். எல்லா கைகளை உயர்த்தி. நன்றி ஆண்டவரே. உம்மை அப்பானு கூப்பிடவா ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே. சென்று சொல்லுவா. உம்மை அப்பானு கூப்பிடுவே இயேசுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிட ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிட இயேசுவே, உம்மை அம்மானு. கையை உயர்த்தி. ஆண்டவரே, என் தாயும் என் தகப்பனையும் எத்தனையோ நாட்கள் நான் உதாசீனப்படுத்திருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் அவர்களை மதிக்காமல் கண்ணமுடி ஜெபம் இயேசுப்பட ஒப்பு கொடு. உன் தகப்பனுக்காக, உன் தாய்க்காக, உன்னை பெற்றெடுத்தவர்களுக்காக, உன்னை சுமந்தவர்களுக்காக, உன்னை கொஞ்சம் கூட நீ செய்கிற எல்லா சேட்டைகளையும் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் மறந்து உனக்காக கண்ணீர் வடித்திருக்கிறாங்க, உனக்காக ஜெபித்திருக்கிறாங்க, உனக்காக மன்றாடுறாங்க. என் மகள் இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டாளா? என் மகள் இன்னைக்கு திருந்த மாட்டாளா? இந்த கெட்ட வார்த்தை பேசுறது விட்டு மனம் திரும்ப மாட்டாளா? என்னை அடிக்கடி என்னை பார்த்து தேவையில்லாத வார்த்தை பேசி என்னை வேதனைப்படுத்துறாளே, இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டாளா? அன்பு பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். எத்தனை காலங்கள் உன் தாய் உன் கூட இருக்க போறாங்க, எத்தனை காலம் உன் தகப்பன் உன் கூட இருக்க போறாங்க. அவங்க இருக்கிற காலத்திலே அவர்களை நீ பயன்படுத்திக்கொள். அவங்களுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள். அவர்கள் இருக்கிற நாட்கள் நீ வீணாக்கி விடாத, அவளை உதாசீனப்படுத்தாத, அவளை வேதனைப்படுத்தாத, அவளுடைய கண்ணீருக்கு நீ ஆளாய் மாறாத. உன் தாய் தகப்பனே ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. இப்பவே செவி கையை உயர்த்தி. ஆண்டவரே, தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க. என் தகப்பனுடைய ஆண்டவரே வியாபாரங்கள்லாம் ஆசீர்வதிங்க. எனக்காக ஆண்டவரே காடுகளும் மலைகளும் பள்ளங்களும் பார்க்காம அந்த ஆண்டவரே அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு அவர் வியாபாரம் போவாய் நோக்கி போறார். ஆண்டவரே இசப்பா, அவருடைய அன்பு, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுப்பா. நான் அதெல்லாம் புரிந்து கொள்ளலையே, நான் அதெல்லாம் அறிந்து கொள்ளலையே, நான் அதெல்லாம் ஒரு நாள் புரிந்து கொள்ளையப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. என் தகப்பனை சந்திங்கன்னு சொல்லு. என் தகப்பனை சந்திங்க, என் தாயை சந்திங்க. குடி வெறியில மதுபானத்துல அடிமையா இருக்கிற என் தாயின் தகப்பனை கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க ஆண்டவரே. என் வீடுகளுக்குள்ள சமாதானம் இருக்கட்டும், என் வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இருக்கட்டும். என் வீடு அழுக்கா இருக்கு, அசிங்கமா இருக்குது, அருவருப்பா இருக்குது. அந்த வீடை கத்த சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க கையை உயர்த்தி கேளுங்க. கையை உயர்த்தி இயேசுப்பாக்கு நேராக ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை மனமாற செய்ய. திமிர்வாதமாய் நடக்கிறேன், பிடிவாதமாய் நடக்கிறேன். என்னை அடக்க ஒருவரால் முடியாது நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய பாவ குற்றங்கள்லாம் மன்னிங்க டாடி. என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. என் பிடிவாத குணத்தை எடுத்து போடுங்கப்பா. இந்த சாபத்தை எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிட நான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதா இயேசுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. ஆமா ஆண்டவரே, நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படட்டும். நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறட்டும். அவங்க செய்யற எல்லா பாவ குற்றங்கள், அவங்க செய்யற எல்லா பாவ சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே பலப்படுத்துங்க, கிருபை செய்வீராக. இந்த மாலை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி இந்த கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைகளை உயர்த்தி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்